சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். ஏய் கமெண்ட் நான் எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சொல்லி சொல்லி புரியும். பரவாயில்ல, என்னோட பாஷை அவங்களுக்கு புரியும். அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான். அதுவும் நான் வந்து சொல்லியிருக்கேன், பாப்பா வந்து தோசை குட்டி தோசை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தோசை கல்லை தான் யூஸ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பாட் வச்சு பிரியாணி பண்ண போறோம். இந்த ப்ரீமியர் கம்பெனி பிரியாணி பாட் தான் நான் அன்னைக்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிலாம் காமிச்சேன். இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம வந்து வெஜ்ஜி பிரியாணி தான் பண்ண போகிறோம். இன்னொரு நாளைக்கு நான் வந்து நான்வெஜ் பிரியாணி பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு நான் எதை வச்சு பிரியாணி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சோயா, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, இதை வச்சு தான் பண்ணி காட்ட போறேன். சூப்பரா இது 3 கிலோ பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு 1.5 கிலோ தான் பண்ண போறேன். முதல்ல கழுவி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம கழுவி எடுத்துட்டு சமைச்சு எண்ணெய் கொடுத்துருக்காங்க, தனித்தனியா எண்ணெய் கொடுத்துருக்காங்க. ஏதோ போட்டு தேய்ப்பாங்களே நாரு, பிளாஸ்டிக் நாரு. அதுக்கப்புறம் வந்து கிண்டத்துக்கு எண்ணெய் கொடுத்துருக்காங்க. கரண்டியில பிரியாணி கிண்ட முடியாதுங்க, அதனால நம்ம வச்சிருக்கிற கரண்டியில நம்ம சமைச்சுக்கலாம். சரியா? இன்னைக்கு உனக்கு சூப்பரா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ கேப்பல்ல எப்பவுமே குட்டி குட்டி தோசை ஊற்றுங்க, அதனால இது வாங்கிட்டேன். இனிமே ஈஸியா நம்ம தோசை ஊற்றுவோம். சரியா? ஒரு கழுவிட்டு ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து இப்படி கொஞ்சம் தடவிக்கலாம். குட்டி குட்டி தோசை பாப்பாக்கு. அப்பதோ அவங்களுக்கு இப்ப திருப்பி போடணுமே, எப்படி திருப்பி போடலாமே தெரியும் எனக்கு. ஊத்துற தொட்டு மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம பொடி போட்டுட்டு திருப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். அழகாக திருப்பி போட்டு இதுவுமே வெந்துருச்சு. பாருங்க, சூப்பராக நமக்கு ஒரு குட்டி தோசை கிடைச்சிருச்சு. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் மசால் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு நான் நல்லா வேக வச்சு திருவி ஒரே ஒரு வெங்காயம், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த குடமிளகாவில் ஸ்டஃப் பண்ணி நான் வந்து பொரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் நல்லா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இது போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பிரியாணிக்கு ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு 1.5 கிலோ போட போகிற அரிசி, அதுக்கு ஒரு 3 வெங்காயம் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம 1.5 கிலோவுக்கு எண்ணெய் வந்து ஒரு 150 கிராம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு 3 போட்டிருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சோம்பு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பாட்டு வந்து நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா தம் பிரியாணி பண்ணுற மாதிரியே இதில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுனதுக்கப்புறம் கேப்பே வராமல் அவ்வளோ அழகாக வரும். நீங்கள் அப்படி மூடிட்டு மேலே வந்து மாவு கூட சுற்றி, மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ நல்லா பிணைஞ்சி சுற்றி விடலாம். அப்படி சுட்டாமலே கூட நமக்கு இதில் நல்லா வரும். நான் வந்து உங்களுக்கு மூடி காமிக்கிறேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகாவை தான் இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன். பிரியாணிக்கு தக்காளி நறுக்கிக்கலாம். ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மிளகா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்கு. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேலையை நம்ம ஜெயந்தி கிட்ட கொடுக்கலாம். ஜெயந்தி வந்து சும்மா தான் இருக்கா. வாங்க. உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி இப்படி பண்ணணும் ஜெயந்தி. வா, நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்க இது பண்ணிக்கோங்க. இது உள்ளே வச்சுட்டு வெளியிலலாம் வரக்கூடாது. இந்த மாதிரி ஏன் நல்லா அமைக்கணும். சரியா? அப்படி பண்ணி வை. அப்படியே சமைச்சு முடிக்கிறதுக்கு தான் பண்ணிடலாம். இல்லை லாஸ்ட்டாக இதை பண்ணிடுவோம். ஐயோ உள்ளே போக மாட்டேங்கிறானே. அவன் வைக்கும் போது உள்ளே போச்சு, நம்ம வைக்கும் போது எல்லாம் வெளில வரான். மீன் மேக்கர் பிரியாணிக்கு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதில் இந்த கொஞ்சம் மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம டிஃப்ரெண்ட்டான கட்லெட் ஒன்று பண்ண போகிறோம். அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருக்கிற இந்த மீன் மேக்கரை இதில் சேர்த்துப்போம். பாருங்க, முட்டை இதில் வந்து தேவிக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் நல்லா வந்து தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். நல்லா வந்து இது வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன் அப்படின்றதுனால நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். இது சிக்கன் குழம்பு மசாலா. இது கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு அப்படியே சிக்கன் வாசனை வரும். அதனால ஒரு 1.5 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிட்டோம். மீன் மேக்கரும் முட்டையும் வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், வேக வச்ச உருளைக்கிழங்கு. இதில் வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்படியே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு லெமன் புழிஞ்சுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டையோட வாடை வராமல் இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேலையை நம்ம ஜெயந்தி கிட்ட தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா உட்கார வைக்கக்கூடாது. நான் தூங்கியாவது இருப்பேனா, எதுக்கு தான் எந்திரிச்சனோ தெரியல அப்படின்னு வா. இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி பாருங்க, இந்த மாதிரி கட்லெட் மாதிரியே பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சு தட்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம். வடை மாதிரி தட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்படி நல்லா டைட்டாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும் கட்லெட் ஷேப்புக்கு. சரியா? அழகாக வரும். சரி, அழகா வரும். கரெக்டாக 7 டம்ளர் அரிசி போட்டேன். நம்ம 1க்கு 1.5 கணக்கில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ 12 தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த கார்ன் வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் நல்ல நைஸான கொறுக்கொறுப்போடு அரைச்சிக்கோங்க. பெரிய கொறுக்கொறுப்போடு அரைச்சிங்கன்னா நமக்கு நம்ம இந்த நைஸான கொறுக்கொறுப்போடு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே வந்து மாவு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இது நல்லா ஒட்டும். அப்படி இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். ஒரு வழியாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன் வெற்றிகரமாக. அதுக்கு நம்மளுக்கு ஸ்டஃப் கொடுக்கல, காலி ஆயிடுச்சு ஸ்டஃப்பு. கொடுத்த ஸ்டஃப் வரைக்கும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்களே, அதை பண்ணிவிட்டு ஸ்பெஷல் பண்ணுங்களேன். மற்ற இதில் போடலாம். சீஸில் வெளில ஃபஸ்ட்டு வரத்துக்கு தானே. இதில் வந்து நம்ம முட்டை கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுடலாம். நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி ஊற வச்சிருந்தேன். இப்போ தண்ணி வடிச்சுட்டு இதில் சேர்த்தாச்சு. நல்லா பாருங்கள், இப்படி க்ளோஸ் பண்ணலாம். செம்மையாக இந்த பிரியாணி பாட்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துப்போம். இதில் வந்து ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். மேலே வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சள், ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் மிளகா, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதோடு நமக்கு காரம் வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய். அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். அதே மாதிரி மைதா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்துட்டியா நீ? போச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். அதான் கிளைம் பண்ணலாம். என்ன கமெண்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு நீ ஏறுறதுன்னு அர்த்தமா? அப்ப நீ ஒண்ணு செய்யறியா? அதுக்கு பேர் என்ன? பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கட்லெட்டை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதாவும் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அழகான ஷேப்பா பண்ணி வச்சுக்கலாம். ஷேப் கமெண்ட்ரி ஷேப் வாது நான் எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சொல்லி புரியும். பரவாயில்ல, என்னோட பாஷை அவங்களுக்கு புரியும். அததான் ரசிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பிடிக்குது. அதெல்லாம் கண்டிக்க கூடாது. இப்ப ஒரு ஆள் கலாய்க்கிறது பத்தாது, 2 ஆள் வந்துட்டாங்க கலாய்க்கிறதுக்கு. அது சாப்பிடுற போட்டு தெரியும். அப்புறம் கேக்குற நான் போட்டு விளையாடுறதுக்கு தான், வேற எதுக்கு சொல்லுவேன்? அவ்வளோதான். அப்படியே இதாச்சு. வீட்லயும் ஸ்லைம் காசு கொடுத்து வேஸ்ட் ஆச்சு. வீடு ஃபுல்லா அந்த அழுக்கு இருக்கும்ல வீட்டுல. மைதாவே வாங்கி வைக்க முடியாதுப்பா. நான் மைதாவே வாங்கறதில்லை. இப்போ வரானா மைதாலே பண்றல. மைதா, ஷாம்பு, அதுக்கப்புறம் என்னது துணி துவைக்கிற சோப்பா, என்னென்னத்தையும் போட்டு கலக்கி பாருங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்ம தம் போட்டு பிரியாணி பண்ண மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம், ஒரு வாசனையாக இருக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், முட்டை கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டையே போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் நடுப்புற கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே சேரும்.
இப்போ இது வந்து கம்மியான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூப்பரான ஒரு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். காளான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வந்து காம்பெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். காளான் 65க்கு நம்ம வந்து லெமன் வந்து ஒரு பாதி லெமன் புரிஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 65 மசாலா வந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து 65ல் வந்து மசாலாவில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் காளானை கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்து நல்லா நம்ம ஊற வச்சுருவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதனால் பஜ்ஜி மிளகால நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் உள்ளே வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் மைதாவும் கலக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம துவச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்ன் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது மேலே போட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து மேலே நல்லா நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும். அதுக்காக ஆயில் போட்டுக்கலாம். நம்ம மிளகா ஸ்டஃப் பண்ணதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கட்லெட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் முன்னாடியே வெட்டி வச்சுட்டேன். வெங்காயம் போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ தயிர் வந்து அதில் எடுத்து ஊற்றி உப்பு கலந்து நம்ம கலந்து வச்சிடலாம். நல்லா வந்து திக்கான தயிர் ஊற்றி நல்லா கலந்திங்கன்னா தயிர் பச்சடி வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து பால் காய்ச்சும் போதே நல்லா வந்து திக்காக காய்ச்சி தயிர் துவைச்சோம் அப்படின்னா அப்படியே அல்வா மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரியே வரும் உங்களுக்கு அந்த தயிர் வந்து. இந்த தயிர் உர ஊற்றுற வீடியோ கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட்லெட் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து தோசைக்கல்லில் ஊற்றி வச்சுருக்கேன். லைட்டாக காஞ்ச உடனே அதை போட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி மிளகாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொரிச்ச உடனே பார்த்திங்கன்னா மொறுன்னு சூப்பராக இருக்கும். உள்ள அந்த மசாலாவோட செமையாக இருக்கும். நல்லா திருப்பி ஒவ்வொரு சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். மேலே வந்து டக்குன்னு செவந்த உடனே எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு அதுக்கப்புறம் நல்லா பொரிய விட்டு எடுங்க. அதே மாதிரி கட்லெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டு எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சுருக்கிற மசாலாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காளான் 65 அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் 65 நல்லா மொறுனே ஆகிடும். நம்ம ஏன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்ற டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நல்லா செவந்த உடனே நம்ம அதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் ரெடி ஆகி இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி, முட்டை கிரேவி, காளான் 65, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லெட்டு, அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.